இன் அடிஷன் வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா உடம்பு ஃபெட்டீகாக இருக்கும், படுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஹார்ட்டில் கால்லெல்லாம் ரத்தக்கட்டி ஏற்பட்டு அது நுரையீரலுக்கு போய் இந்த மாதிரி வர வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஹார்ட் அட்டாக் கொண்டு வந்துருமா? இல்லைங்க. வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வந்து ரொம்ப ரேர். ஃப்ளூ இன்ஃபெக்ஷனோட இன்குபேஷன் பீரியட், அதாவது ஒருத்தர் நோயாளிகிட்ட நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறோம் அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து 24 மணி நேரத்துக்குள்ளே ஃப்ளூ இன்ஃபெக்ஷன் வந்துடும் நம்மளுக்கு. கோவிட் வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆகிட்டாங்கன்னா அவங்க 12லேருந்து 15% ஹார்ட் ப்ராப்ளத்தினால இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. Hi everyone, this is Dr. S. Nagendra Bhupati, Professor of Cardiology, Sri Ramachandra Medical College and Research Institute, Consultant Cardiologist, Dr. Bhupati's Heart Care, Kodambakkam, Chennai. லாஸ்ட் வீடியோவில் நம்ம வைரல் இன்ஃபெக்ஷன் அண்ட் ஹார்ட் அட்டாக்ஸை பற்றி பார்த்துருந்தோம். அதில் நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், எப்போ வரலாம். ரொம்ப வேலிடான கொஸ்டின், சின்சியராக நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். நம்பர் 1, வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம். நிறைய காரணங்கள் இருக்குது. வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா உடம்புல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஃப்ளமேஷன் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. அது அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்ம ஹார்ட் ரத்த குழாயில் உள்ளே இருக்க உரையில் லைட்டாக பிளவு ஏற்பட்டு அந்த ரத்த குழாய் இன்னர் உரை பிளவு ஏற்படுறதுனால உள்ளே இருக்க மெட்டீரியல் எக்ஸ்போஸ் ஆகி அங்கே ரத்த கட்டி ஃபார்ம் ஆகி அதனால் ஹார்ட் அட்டாக் வரலாம். இன் அடிஷன் வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா உடம்பு ஃபெட்டீகாக இருக்கும், படுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஹார்ட்டில் கால்லெல்லாம் ரத்தக்கட்டி ஏற்பட்டு அது நுரையீரலுக்கு போய் லங் அட்டாக், பல்மனரி த்ரோம்போஎம்பாலிசம் அதுவும் வர வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி வர வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஹார்ட் அட்டாக் கொண்டு வந்துருமா? இல்லைங்க. வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வந்து ரொம்ப ரேர், ரொம்ப கம்மியான இன்சிடென்ட்ஸ். பட் மருத்துவ ஆராய்ச்சிகளில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு ஹார்ட் அட்டாக் வராத இண்டிவிஜுவலுக்கும் ஹார்ட் அட்டாக் வந்த இண்டிவிஜுவலுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளூ இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு திருப்பியும் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. அதனால் உங்களுக்கு ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, ஹார்ட் பம்பிங் கம்மியாக இருக்குது, ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது, பைபாஸ் இல்லை ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆனுவல், அதாவது வருஷம் ஃப்ளூ வேக்சின் போடணும். என்ன சார் வருஷம் ஃப்ளூ வேக்சின் போடணும்னு சொல்கிறீங்க? சின்ன வயசுலலாம் எங்களுக்கு ஒரு வேக்சின் தான் போட்டாங்க, அதுக்கப்புறம் போடவே இல்லையே. இந்த ஃப்ளூங்கிற வைரஸ் பார்த்தீங்கன்னா வருஷம் அதோட ஸ்ட்ரெயினை மாற்றிக்கிட்டே இருக்குது, அதாவது அதோட ஜெனட்டிக்ஸே மாற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஆராய்ச்சியாளர்கள் என்ன ஸ்ட்ரெயின் பரவுதுன்னு பார்த்து அதுக்கு அகேன்ஸ்டாக வேக்சின் கண்டுபிடிச்சி போட சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. வயசு அதிகமாக இருக்கிறவங்க, ஹார்ட் பம்பிங் கம்மியாக இருக்கிறவங்க, நுரையீரல் பாதிப்பு இருக்கிறவங்க இவங்கெல்லாம் போட்டுக்கிறது சால சிறந்தது. இது தவிர ஹை ரிஸ்க் இண்டிவிஜுவல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மருத்துவர்கள் நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறாங்க, அவங்களாம் வருஷத்துக்கு ஒரு தடவை போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இது ஃப்ளூவை ப்ரிவென்ட் பண்ணும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து ஃப்ளூ இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா எப்போ ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃப்ளூ இன்ஃபெக்ஷனோட இன்குபேஷன் பீரியட், அதாவது ஒருத்தர் நோயாளிகிட்ட நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறோம் அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து 24 மணி நேரத்துக்குள்ளே ஃப்ளூ இன்ஃபெக்ஷன் வந்துடும் நம்மளுக்கு. அந்த ஃபஸ்ட்டு 24 ஹவர்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு 7 டேஸ்க்குள்ளே தான் அதிகமாக பாதிப்பு ஏற்படுது, ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகள். உங்களுக்கு ஃப்ளூ இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா முதல் ஒரு வாரத்தை தாண்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நம்பர் 2, இதில் ஒரு கிளிச் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லா ரெஸ்பிரேட்டரி வைரஸ்க்கும் பொருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆகிட்டாங்கன்னா அவங்க 12லேருந்து 15% ஹார்ட் ப்ராப்ளத்தினால இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. நம்பர் 1. நம்பர் 2, இன் கான்ட்ராஸ்ட் டு ஃப்ளூ வைரஸ், இந்த கோவிட் பார்த்தீங்கன்னா லார்ஜ் டேட்டா நேச்சர்னு ஒரு ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. மில்லியன்ஸ் ஆஃப் பேஷண்ட்டை படித்து அது என்ன சொல்கிறாங்கன்னா, கோவிட் வராதவங்களோட மைல்டு கோவிட் வந்துச்சுனாலும் அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் அதிகமாகுது. மைல்டு கோவிடோட ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனவங்களே ஐசியூவில் அட்மிட் ஆயிருந்தாங்கன்னா அவங்க ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. இந்த பாதிப்பு ஒரு வாரம் மட்டும் இருக்கிறது இல்லை, ஒரு வருஷம் வரைக்கும் போகுது. அட்லீஸ்ட் நம்மளோட நாலேஜில் தெரியாமல் எத்தனை வருஷம் போகுது நம்மளுக்கு தெரியாது. இது யாருக்கு? கோவிட் வைரஸ் வந்து கோவிட் இன்ஃபெக்ஷன் ஆனவங்களுக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வைரஸ்க்கு மட்டும் தானா, மற்ற இன்ஃபெக்ஷனுக்கு பொருந்துமா? அடுத்து ஒருத்தவங்க நல்ல கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் வேலிட் கொஸ்டின். இது வைரஸ்க்கு மட்டும் இல்லைங்க, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் சரி, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் சரி, உடம்புல எந்த விதமான ஸ்ட்ரெஸ், இன்ஃபெக்ஷன் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் இன்ஃபெக்ஷியஸ் ஸ்ட்ரெஸ், மென்டல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஃபார்ம் ஆஃப் மென்டல் ஸ்ட்ரெஸ். எனி ஸ்ட்ரெஸ் கேன் லீட் டு பிளாக் ரப்சர்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த இரத்த குழாய்க்குள்ளே இருக்க உரை எண்டோத்தலியத்தில் பிளவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா உள்ளே இருக்க மெட்டீரியல் எக்ஸ்போஸ் ஆகி அதில் ரத்த கட்டி ஃபார்ம் ஆகி ஹார்ட் அட்டாக் வரலாம். ஸோ எனி ஸ்ட்ரெஸ் கேன் லீட் டு ஹார்ட் அட்டாக். அந்த இன்ஃபெக்ஷன் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் இன்ஃபெக்ஷியஸ் ஸ்ட்ரெஸ். ஸோ அது நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்ஃபெக்ஷனை எல்லா பாக்டீரியாவுக்கும் இன்ஃபெக்ஷனுக்கும் வேக்சின் இல்லை. ஹவவர் நிறைய வைரஸ்க்கு நம்மள்ட்ட வேக்சின் இருக்குது. ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஃப்ளூ வேக்சின். ஏன்னா ரொம்ப காமன், ஈஸியாக தொட்டுருவோம். ஒருத்தவங்க இருமிட்டு போயிருப்பாங்க, நம்ம அங்கே இப்போ பக்கத்தில் போயிருப்போம், கை வச்சுருப்போம், அடுத்து நம்ம அந்த கையை தூக்கி முகத்தில் கொண்டு போவோம், அந்த மாதிரி வரும். அவங்க இரும்புறது டேரெக்டாக நம்ம மூஞ்சியில் போவோம். அதுதான் ரொம்ப காமனாக வைரல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு காரணம். ஸோ இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு இண்டிவிஜுவல் கேட்டிருந்தீங்க.
ஸோ நம்பர் 1 மாஸ்க் வியர் பண்ணுறது. நீங்கள் N95 மாஸ்க் தான் வியர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரெகுலர் மாஸ்க் வியர் பண்ணிக்கிட்டாலே போதும். நம்பர் 1. நம்பர் 2, இந்த சின்ன சின்ன குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுனால அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது, அவங்க தாங்கிக்கிறாங்க. பட் அவங்க வீட்டில் இருக்கிற வயசானவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, குழந்தைகளுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, வயசானவங்க அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியடில் அவங்க அந்த குழந்தைங்க பக்கத்தில் போகாமல் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப சால சிறந்தது. இந்த மாதிரி இன்ஃபெக்ஷஸ் பீரியடில் இருக்குதோ அப்படின்னாக்கா அடிக்கடி வெளியில் போகிறத, கூட்டமான இடத்துக்கு போகிறத தவிர்த்துக்கணும். எஸ்பெஷலி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஆனுவல் ஃப்ளூ வேக்சின் தயவுசெய்து எடுத்துக்கங்க. இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் டு ரெடியூஸ் ஃபியூச்சர் ஹார்ட் அட்டாக்ஸ். நன்றி.